என் பேர் ராஜேஸ்வரிங்க. நான் ஆரம்ப கால கட்சிக்காரர். 1972 புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து அரசியலில் இருக்கிறேன். புரட்சித் தலைவருக்கு அப்புறம் அம்மா புரட்சித் தலைவி அம்மா 1989 87 தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் அம்மா கட்சியில் அம்மா பக்கம் சேவல் புறான்னு இருந்ததுங்க. சேவலில் நாங்கள்லாம் இருந்து வேலை செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி உள்பட அத்தனை பேருமே சின்னம்மாவனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிற காரணமே அத்தனை பேர் அவங்கனாலதான். புரட்சி தலைவியுடைய அம்மா ஆதரவு, சின்னம்மாவுடைய ஆதரவு. சின்னம்மா இரும்பு பெண்மணி. சின்னம்மாக்கு ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு மந்திரி இல்ல, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது. யார் உண்மையான அதிமுக யாரு? அது சின்னம்மா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. உண்மையான அதிமுக அப்படின்னா அது சின்னம்மா மட்டும்தான். எடப்பாடியோ இல்ல ஓபிஎஸ் யாரும் கிடையாது. எல்லாருமே பச்சோந்தீங்க, பதவி வெறி அவங்களுக்கு. ஆனா சின்னம்மா எவ்வளவு நம்பிக்கையா கூப்பிட்டு எடப்பாடி கொடுத்தாரு, அந்த நம்பிக்கை கிடையாது. பாத்தீங்களா, பதவி வெறி. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். கருங்குளம் ஒன்றியம். எனக்கு வசோபுரம் ஊராட்சி கிளை செயலாளராக அதிமுக 17 வருஷமா பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களோட செயல்பாடு பிடிக்காதனால இப்போ சின்னம்மாவின் உண்மையான விசுவாசியா நான் இப்போ இருக்கிறேன். அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிக்காண்டி வந்திருக்கோம். தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக பரவாயில்ல, அம்மாவுக்கு தான் ஃபுல் ஆதரவாக இருக்கு. தென் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் அம்மாவை ஆதரிக்கிற பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்கு. அம்மாவுக்கு ஆதரவு இருக்கு. கண்டிப்பாக அம்மாவை சிஎம் ஆக்கணுன்ற ஒரு முனைப்போட வந்திருக்கோம். வணக்கம், என்னோட பெயர் முத்துமுருகன், விருதுநகர் மாவட்டம், திருச்சுழி தொகுதி. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இரட்டலை இயக்கம். சின்னம்மா அவர்களால் ஓபிஎஸும் சரி இபிஎஸும் சரி முதல்வரானாங்க. இன்று அம்மாவே அவங்க வெளியே அனுப்பிவிட்டு தாயில்லா தமிழகமா, அம்மா இறந்த பின் தாய் உள்ளத்தோட எல்லாத்தையும் அரவணைத்து சென்றாங்க. இப்போ தாயில்லா தமிழகமாக தவிச்சு கொண்டிருக்கிறோம். மீண்டும் சின்னம்மா நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு கடைக்கோடி தொண்டனையும் அரசியலில் முன்னிறுத்தி வரணும். அம்மா முதல்வராக வரணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயலோட கேட்டுக்கணும்.